பித்ருக்கள் திருப்தியடைய காகத்திற்கு அன்னமிடுவது ஏன்? அகத்திய முனிவர் ஸ்ரீ ராமபிரானுக்கு விவரிக்கும் ஒரு சம்பவம் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் வருவதாக சொல்லப்படுகிறது. மருத்தன் என்றொரு அரசன் ஒரு பெரிய யாகம் செய்தான். யாகத்திற்கு இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் வந்திருந்தனர். தேவகுருவான பிரகஸ்பதியின் சகோதரர் சம்பர்தர் யாகத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்தான் ராவணன். அபார வரங்களையும் வல்லமையையும் பெற்றிருந்த ராவணனை கண்டு தேவர்கள் நடுங்கினர். தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக பறவைகளாகவும் பிராணிகளாகவும் உருமாறினர். அதன்படி இந்திரன் மயிலாக மாற, யமர்தன்மன் காகமாக மாறினான். குபேரன் ஓணானாக மாற, வருணன் அன்னப்பறவையாக மாறினான். அரசன் மருத்தன் பயப்படாமல் ராவணனுடன் போர் புரிய தயாரானான். ஆனால் சம்பர்தர் அவனை தடுத்தார். யாகம் தடைப்படும், அது உன் வம்சத்திற்கு கேடு விளைவிக்கும், அதனால் போர் வேண்டாம் என்று தடுத்துவிட்டார். எதிர்க்க எவரும் வராததால் தானே வெற்றியாளர் என்று எக்காலமிட்டுவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் ராவணன். நிம்மதி பெருமூச்சு விட்ட தேவர்கள் தங்களது சுயரூபத்தை அடைந்தார்கள். தாங்கள் உருமாறி தப்பிக்க காரணமாக இருந்த பிராணிகளுக்கு நன்றிக்கடனாக ஏதாவது வரம் தர விரும்பினார்கள். இந்திரன் மயிலுக்கு தோகையையும் அதில் கண் போன்ற தோற்றமும் தந்தான். மேலும் பாம்புகளால் பயம் ஏற்படாது என்றும் வரம் தந்தான். வருணன் அன்னப்பறவைக்கு அழகான வெண்மை நிறத்தை தந்தான். எனது சரீரமான நீரில் நீ நீந்தும் போது உன்னை பார்ப்பது ஆனந்தம் தரும் என்றும் வரம் தந்தான். குபேரன் ஓணான் இனத்திற்கு தலைப்பாகம் அழகான தங்க நிறமாக இருக்க வரம் தந்தான். ஓணான் இனமான பச்சோந்திக்கு தக்க தருணத்தில் தன் மேனியின் நிறத்தை மாற்றிக்கொள்ளும் வரமும் தந்தான். யமதர்மன் காகத்திடம் பிற உயிர்களை பாதிக்கும் நோய்கள் உன்னை வருத்தாது, மக்கள் உன்னை கொல்ல மாட்டார்கள், மனிதர்கள் அளிக்கும் உணவை நீ சாப்பிடும் போது பித்ருலோகத்தில் உள்ள பித்ருக்கள் பசிப்பினி நீங்கியவர்களாக ஆவார்கள் என்று வரம் தந்தான். அதனால்தான் காகத்திற்கு அன்னமிட்டால் பித்ருக்கள் மகிழ்வார்கள் என்று நம்பப்படுகிறது.